வணக்கம் சகோதரி. வணக்கம் ஐயா. விமர்சனம் அப்படின்றது எங்களது அண்ணன் அடிக்கடி ஒண்ணு குறிப்பிடுவாங்க. என்னன்னா நம்மள விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால விமர்சனங்கள் அப்படின்றத தாண்டி இந்த ஒரு எங்கள் அண்ணன் எடுக்கக்கூடிய இந்த மரங்களின் மாநாடா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்பு எடுத்த ஆடு மாடுகளின் மாநாடாக இருக்கட்டும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் அனைத்து உயிர்களையுமே நேசிக்க கூடியவன் என்பதற்கான ஒரு அடிப்படை சான்றாதான் இது இருக்கு இல்லைங்களா? அதன் அடிப்படையில தான் நம்ம இங்க எல்லாத்தையுமே கட்டமைக்கிறோம். ஒரு நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழர்கள் ஒரு மனிதம் அப்படின்றத தாண்டி உயிர்மை நேயவாதிகள் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்கும் இல்லைங்களா? அதனாலதான் இந்த மாதிரி மாநாடுகள் எல்லாமே முன்னெடுக்கிறது. இப்போ மரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித உயிரினத்துக்கு மட்டுமில்லை, இதை தாண்டி அனைத்து உயிர்களுமே வாழ்வதற்கான அடிப்படை காரணம் அப்படின்றது இந்த மரங்கள் தானே நம்மளுக்கு இருக்கு. அதனால விமர்சனம் செய்பவங்க விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கட்டும். மாநாடு எடுக்க அவசியம், அதாவது இது அவசியம் அப்படின்றத தாண்டி இதுதான் நம்மளுடைய அடிப்படை. இதுதான் உயிர் வாழ்றதுக்கான அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அடிப்படை தேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? மரம் இல்லாத மாறி எது, மாறி இல்லாத நம்மளுக்கு தண்ணி எது இல்லைங்களா? அப்போ உயிரினங்கள் வாழ்வதற்கான அடிப்படை தேவை. இன்னைக்கு இதோடைய இந்த மரங்களுடைய நன்மைகள் என்ன, இது நம்மளுக்கு என்ன தருது, இதோட பயன் என்ன? மரங்கள் இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஆனா நம்ம இல்லாம இவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. மரங்கள் இருக்கட்டும், இல்ல பிற உயிரினங்கள் எல்லாமே, இந்த மனிதம் ஒண்ணு இல்லாம அவங்க எல்லாமே ரொம்ப சுமூகமா இருப்பாங்க. ஆனா அவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாது இல்லைங்களா? அப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலை விளக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரியான மாநாடுகள் எல்லாமே கொண்டு போறது. நாம் தமிழர் சுற்றுச்சூழல் பாசறை வேற என்னென்ன முன்னெடுக்கிறாங்க? வேற என்ன முன்னெடுக்கிறாங்கன்னா ஐயா, அதாவது ஒரு நெகிழி, எந்த நெகிழி பொருட்களையுமே எந்த ஒரு காரணத்துக்காகவுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது எங்களுடைய ஒரு அடிப்படை இதுவா இருக்கு. நீங்க மக்களை நீங்க நெகிழி பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அரசு இருக்கு பாத்தீங்களா, இந்த அரசாங்கம் அதை தடை பண்ணணும். ஆனா அதை எதுவுமே பண்ணாம மக்களை நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு பயனுமே இல்லை இல்லைங்களா? அவங்க அரசாங்கம் எல்லாத்தையுமே அடிப்படையில மாத்தினா மட்டும்தான் இங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் நடக்கும். இன்னைக்கு இதை பத்தி இவ்வளவு விமர்சனம் பண்றவங்க உங்களுக்கே தெரியும், இப்ப முடிந்த இதுவே தாவேகா மாநாட்டுல என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு இருந்தோம். அதாவது நாம் தமிழர் அப்படின்னா இதுதான் ஒரு ராணுவ படை இல்லைங்களா? இதுதான் ஒரு ராணுவ படை அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். பார்க்கும் போதே அந்த மாநாட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய மாநாட்டுக்கும் நீங்க முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கலைச்சூழலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கும் இதுக்கும் ஒரு தமிழ் தேசியம் எந்த மாதிரி இருக்கு, அவரோட பிள்ளைகள் அவங்க எந்த மாதிரி வழி நடத்தி கொண்டு போறாங்கன்றதுக்கும் மத்தவங்களுக்கு வேறுபாடு உங்களுக்கு தெரியும். அதாவது அரசியல்ல இங்க பாத்தீங்கன்னா அவர் தாவேகா தலைவர் ஐயா விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ளூர் அரசியல் தெரியாது, உள்நாட்டு அரசியல் தெரியாது, உலக அரசியல் தெரியுமா அவருக்கு? அரசியல்ல முதல்ல அவர் அவனை படிக்கணும் ஐயா. அதன் பிறகு அவர் இதை பத்தி எல்லாமே அவங்க பேசணும். அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இணையதளத்துல ஏதாவது பதிவு போட்டிருந்தால், இப்ப நாம் தமிழர் கட்சி சார்ந்து ஏதாவது ஒரு போட்டிருப்பாங்க, சீமான் அவர்கள் மரத்தை கட்டி பிடித்து ஒரு முத்தம் குடிக்கிற மாதிரி, அத இன்னொரு இது கர்ப்பமாகி போடுற மாதிரி ஒரு சித்தரிச்சு, அதுதான் அவர்களுடைய பார்வை சிந்தனை. ஒரு தலைவன் எவ்வளியோ குடி எவ்வளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் உங்க தலைவர் என்ன பார்வையில கண்ணோட்டத்துல இருக்கிறாரோ அதனால நீங்களும் அதே பார்வை கொண்டு நீங்க பாக்குறீங்க. எங்களுதானே இந்த மரத்தை ஒரு குழந்தை மாதிரி இல்லையா, இது தாய் மாதிரி இல்லைங்களா? அந்த ஒரு உணர்வுல நம்ம அதை அதை அரவணைக்கிறோம், அதுக்கு நம்ம முத்தமிடுறோம் இல்லைங்களா? நம்ம குழந்தை மாதிரி தானே. வீட்டுல எத்தனை பேர் செடி வளர்க்காம இருக்காங்க? இப்போ அவங்கள்தான் நீங்க போய் கேட்டு பாருங்க. அந்த செடின்னு ஒரு குழந்தை, நம்ம அதுகிட்ட பேசணும். பேசினா அதில் உணர முடியும். நீங்க தொட்டால் சுருங்கின்னு சொல்லிட்டு ஒரு செடி ஒண்ணு பாத்துருப்பீங்க, அதை நீங்க தொட்டு பாருங்களேன், அது சுருங்கும். அதுக்கு என்ன உணர்வு இல்ல. நீங்க சொல்றீங்கல்ல பேசணும் அதுக்கு. ஆமா, இதே மாதிரிதான் நீங்க ஆடு மாடுகளுக்காக மாநாடு எடுத்தது அப்ப பேசினப்ப அதுக்கு ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. எப்படின்னா சீமான் அவர்கள் பேசுறதுக்கு கேட்க ஆள் இல்ல, அதனால இப்ப போய் மாடுகள்கிட்ட எல்லாம் பேசுறாரு, இப்ப அடுத்து மரங்கள்கிட்ட பேச வந்துட்டாங்க. அதாவதுங்க ஐயா, அதுதான் உயிர்மை நேயவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் மனிதன் மட்டும் தானா இங்க? அதுவும் ஒரு உயிரினம் இல்லையா? அப்ப அது கூட பேசுறோம் இல்ல, நம்ம பேசினா அதுக்கு புரியுது இல்ல, அது நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு கேக்குது இல்ல இல்லைங்களா? அது ரியாக்ட் பண்ணது இல்ல இல்லைங்களா? அப்ப அதுக்கு என்ன உணர்வு இல்லை, நம்மளும் அது உணரும். அதாவது நீங்க மனிதன் மட்டும் ஒரு தனி
ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரிலாம் சித்தரிக்க கூடாதுங்க ஐயா. நம்மளும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொடர்பு தான், நம்மளும் ஒரு உயிரினம் தான். எல்லா உயிரினங்களும் பண்ணி நம்மளும் ஒரு உயிரினம் தான், சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து இதை ரொம்ப அந்த அளவுக்கு நீங்க எங்களை விமர்சனம் பண்றதா நீங்க சொல்றீங்க. அந்த விமர்சனம் பண்றதுல நீங்க எங்களை தாண்டி அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி தானே? இல்ல நீங்க விவசாயிகளை வந்து நீங்க ஆடு மாடுகளை இழிவுபடுத்தும் போது நீங்க விவசாயிகளை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? அதே போல் நீங்க குறிப்பிட முடியும். நீங்க அதை ஒரு பண்டமா பாக்குறீங்க, நாங்க அதை உயிரா பாக்குறோம். நீங்க ஆடு மாடுகளா இருக்கட்டும் இல்ல மரங்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா பண்டமா பாக்குறீங்க. ஆனா எங்களுடைய அண்ணனாக இருக்கட்டும் இல்ல நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தருமே கேட்டு பாருங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு உயிரினமா பாப்பாங்க. விமர்சனம் பண்றாங்க, ஒரே ஒரு பதில நீங்க அவங்கள முதல்ல அரசியல போய் ஆனா அவனா படிச்சுட்டு வர சொல்லுங்க ஐயா. இங்க அவரை வந்து சொச்சுவையா பொருட்சுவையானு போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க இப்பதான் இன்னும் ஆனாவனாவே படிக்கல. முதல்ல ஆனாவனாவை படிச்சுட்டு வந்துட்டு அரசியல் ஆனாவனாவை படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து எங்களை விமர்சனம் பண்ண சொல்லுங்க, நாங்க ஏற்கிறோம். நன்றி.